नमस्ते। प्रवीण उत्तरादल भाषा की उत्पत्ति के संबंध में प्रचलित विभिन्न मतों का उल्लेख करते हुए ये प्रतिपादित कीजिए कि उनमें कौन सा मत சம்ஜீன் है அப்படின்னு கேட்குறாங்க. பாஷா உற்பத்தி ஆனதுலேருந்து நிலவும் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி மொழி உற்பத்தி ஆச்சுன்னு நிறைய கருத்துக்களை சொல்லணும். அவற்றில் எந்த கருத்து முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பாஷா की उत्पत्ति कैसे हुई, மொழி முதல்ல எப்படி உற்பத்தி ஆச்சு. इन प्रश्नों का प्राचीन काल से विचार होता आ रहा है. இந்த கொஸ்டினுக்கு பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நமக்கு விச்சார்னா அவங்கவுங்க திங்கிங் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. மொழி எப்படி உற்பத்தி ஆகிருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு. इसके उत्तर के रूप में विद्वानों में कई वादों और सिद्धांतों को हमारा सामने प्रस्तुत किया है. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக நிறைய ஆத்தர்கள், ஜீனியஸ் பர்சன் அவங்க எல்லாருமே அவங்களோட வாதங்களையும் சித்தாந்தங்களையும் நம்ம முன்னாடி வச்சாங்க. ஏ வாद या सिद्धांत 2 मार्ग से उपलब्ध है. இந்த வாதங்களும் அடுத்து சித்தாந்தம் 2 டைப்பில் வைக்கிறாங்க. ஒன்று பாஷா கி உற்பத்தி சித்தாந்த 2 டைப்பில் பண்ணுறாங்க. ஒன்று பிரத்யக்ஷ மார்க், இன்னொன்று பரோக்ஷ மார்க். நேரடி பாதை, நேரடியாக இப்படி வந்திருக்கலாம் மொழி உற்பத்தி அப்படின்ட்டு. இன்னொன்று மறைமுகமாக இன்டைரக்டாக இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு. நேரடியில் 7 டைப்பில் சொல்கிறாங்க. அந்த 7 நம்ம டிப்பனியில் ஆல்ரெடி நடத்தியிருக்கோம். அந்த 7 டிப்பனியும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதே தான் இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் முதல் டிப்பனி நான் வீடியோ போடல, மீதி 6 டிப்பனி போட்டிருக்கேன். அந்த 6ஐயும் இதில் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். தனியாக டிப்பனி கேட்டாலும் இதே பேரில் இப்படி வரும். பேராகிராஃப் கேட்டாலும் தைவி உற்பத்தி சித்தாந்தன்னு தனியாக கேட்பாங்க, தாது உற்பத்தி சித்தாந்தன்னு தனியாக கேட்பாங்க, அடுத்து சாங்கேத்திக் சித்தாந்தன்னு தனியாக கேட்பாங்க, அணுகரன் சித்தாந்த், ஏ ஹே ஹோ சித்தாந்த், அது சமதனி சித்தாந்த், அப்புறம் சமன்வித் ரூப் சித்தாந்த், மனோபாவி வியஞ்சத்தா சித்தாந்த், இப்படின்ட்டு 7 டைப்பில் கேட்கலாம். இதை தான் சொல்கிறாங்க பிரத்யக்ஷ மார்க், நேரடியாக மொழி இந்தந்த வழியில் வந்திருக்கோம் அப்படின்னு 7 டிப்பனியில் கேட்பாங்கங்கிறக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். இப்போ தைவி உற்பத்தி சித்தாந்தத்தில் பார்த்தோன்னா கடவுள் மூலம் டைரெக்டாக வந்தது அப்படிங்கிறாங்க இந்த சித்தாந்தத்தை. தாது சித்தாந்தனா இது ஒரு மெட்டல், நிறைய மெட்டல் அந்த திங்ஸால் ஒரு சவுண்டு கிடைக்கும், அந்த சவுண்டுனால வந்திருக்கலாம் அப்படின்னு. சங்கேதிக் சித்தாந்த் அப்படின்னா சிக்னல், ஏதாச்சும் ஒரு சிக்னல் கிடச்சிருக்கலாம், இல்லை அவங்க குகைக்குள்ளே இந்த மாதிரி பிக்சர்ஸை வரைஞ்சி வச்சுருக்கலாம், இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அணுகரன் சித்தாந்த் இமிட்டேட் பண்ணுறது, ஒரு குருவி, ஒரு குக்கு, அந்த மாதிரி சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இந்த மாதிரி அணுகரன் பண்ணி அதில் வந்திருக்கலாம் மொழி அப்படிங்கிறாங்க. ஏ ஹே ஹோ சித்தாந்த்னா வேலை செய்யும்போது அந்த ஏலேலே ஐலசா அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்களே, துணி துவைக்கும் போது ஒரு சத்தம், அந்த மாதிரி வர்ற இயற்கையாக நம்மக்கிட்ட இருந்து வர்ற சத்தத்தை அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்க சுமையை குறைக்கும் பொழுது எழுப்புகிற சத்தங்களை வச்சு மொழி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமன்விய ரூபு சித்தாந்த் அப்படின்னா தாழ்மேல் ஏகத்தா, அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து, இதுதான் நினைக்கிறேன் இந்த சித்தாந்தன்னு, எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு உட்காந்து பேசி அந்த திங்ஸை வச்சு இப்படி வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கலான்னு சொல்கிறது. இது போய் பார்த்து என்னான்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மனோபாவி வெஞ்சக்தா சித்தாந்த் அப்படின்னா நம்ம அழுகிறது, சிரிக்கிறது, கோபப்படுறது, அதிலெல்லாம் முகபாவனைகள் வெளியாகும், அதுலேருந்து வார்த்தைகள் வந்திருக்கும், அப்படி ஒரு சித்தாந்தன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தோம்னா பரோக்ஷ சித்தாந்தத்தில் மறைமுகமாக மொழிகள் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பச்சோங்கி பாஷா அசபை ஜாத்தியோங்கி பாஷா, குழந்தைங்க மூலம் வந்திருக்கலாம். ஆசபை அப்படின்னா சிவிலைஸ்டு இல்லாத பர்சன்களால் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆதுனிக் பாஷாவுங்க இதிகாஸ், இன்றைய மாடர்ன் மொழியிலிருந்து வந்த வரலாற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த டைப்லலாம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம் பரோக்ஷ மார்க். நான் சொன்னேன்லையா ஒரு 6-7 டிப்பனி உங்களுக்கு இந்த ஹெட்டிங்கில் வரும்னு. தைவி சித்தாந்த், ஒரு சித்தாந்தோட டிப்பனி நீங்கள் எழுதும்போது
இந்த 2 மார்க்கையும் எழுதி தான் அந்த டிப்பனியை எழுதணும். நீங்கள் உள்ளே போய் அந்த பேராகிராஃபை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி நடத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பேராகிராஃப் வந்து இந்த பேராகிராஃப் எழுதுனா நமக்கு டிப்பனி கரெக்டாக இருக்கும். प्रत्यक्ष मार्ग நேரடியாக வந்தது அப்படின்னு. प्रत्यक्ष मार्ग में सीधे भाषा के जन्म को पकड़ने का प्रयत्न किया जाता है. டைரெக்டாக போயிட்டு மொழி எங்கடா இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு போய் விழுந்துருவாங்க. இஸ்கே ஆதார் பர் அதை பேஸாக வச்சு அனுமான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, இப்படி வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கலான்னு. அப்புறம் விஸ்வாஸ் நம்பிக்குவாங்க, ஓ இது மொழியும் இப்படி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. परोक्ष मार्ग அப்படின்னா परोक्ष मार्ग में भाषा के वर्तमान रूप को लेकर मतलब अट प्रेजेंट நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த இதை வச்சு भाषा के प्राचीन और அதி प्राचीन அது பழையது இன்னும் பழையதுக்குள்ளே போய் पहचान कर फिर उनके प्रारंभिक और जन्म रूप को अनुमान किया जाता है. இது அது டைரெக்டாக ஜென்ம ரூப்புக்கு போயிடும். இது வந்து நம்ம இப்போ இருக்கிறதுலேருந்து நம்ம பிறந்தது வரைக்கும் உள்ள அதில் படிப்படியாக போய் ரிசர்ச் பண்ணி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. परोक्ष मार्ग में भाषा के वर्तमान रूप को लेकर भाषा के प्राचीन और अति प्राचीन रूप को पहचान कर பழைய அல்லது இன்னும் பழைய காலத்தில் போய் கண்டுபிடிச்சி फिर उनको पारंपरिक या जन्म रूप को अनुमान किया जाता है. அதோட தொடக்க காலம் அதோட பிறப்பு காலம் எங்கேன்னு அனுமான் கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. प्रत्यक्ष मार्ग के प्रमुख सिद्धांत प्रत्यक्ष मार्गिல் முக்கியமான சித்தாந்தங்கன்ட்டு ஒரு 7 கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தைவி உற்பத்தி சித்தாந்த் இது வந்து ஆன்மீகம் கடவுளால் வந்த சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. தைவி உற்பத்தி यदि भाषा की उत्पत्ति संबंधी सिद्धांतों में सबसे पुराना सिद्धांत है. மொழி உற்பத்தி ஆகிருக்கும் அப்படிங்கிற சித்தாந்தத்தில் இதை வச்சு பார்த்தோம்னா கடைசி ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய பழைய காலத்துது ரொம்ப பழைய சித்தாந்த் இதுன்னு சொல்கிறாங்க. இஸ்கே அனுசார் பாஷா திருஷ்டி ஈஸ்வரனே கி இதோட அனுசார்படி அந்த பாஷா வந்து ஈஸ்வர் கடவுளால் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிய வித்வானோங்கா விசார் ஏகைக்கு இந்தியன் எழுத்தாளர்கள் அறிவாளிகள்லாம் ஜீனியஸ் பர்சன்லாம் அவங்க என்ன திங்க் பண்ணி சொல்கிறாங்கன்னா சன்ஸ்கிருத் பாஷாகி திருஷ்டி ஈஸ்வரனே கீ ஹே சமஸ்கிருத பாஷை வந்து ஈஸ்வரால் கடவுளால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இஸ்லியே சன்ஸ்கிருத்தோ தேவ பாஷா மான்தே அதனால தான் சன்ஸ்கிருதம் வந்துட்டு தேவ பாஷா கடவுள் கொடுத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பௌத்த லோகு பாலிகோ மூல பாஷா மான்தே பௌத்த லோகு வந்து பாலி அப்படிங்கிற ஒரு மொழியை அவங்களுக்கு கிடைச்ச மூல பாஷா முதல் மூல மொழியே அதுதான் ஃபஸ்ட்டு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தோலிக் ईसाई लोग என்ன பண்ணுறாங்க हिब्रू को सभी भाषाओं को जननी मानते हैं. हिब्रू को வந்துட்டு அந்த மொழியை தான் அந்த கத்தோலிக் லோகெல்லாம் வந்துட்டு ஈசாயோட ஹிப்ரூ மொழியை தான் வந்துட்டு அதோட அம்மா மொழிகளின் அம்மான்னு சொல்கிறாங்க. ஜனனின்னா தாயின்னு சொல்கிறது. महाराज अकबर வந்து इस सिद्धांत को गलत सिद्ध किया मतलब गलत साबित कियाன்னு சொல்கிறாங்க. மகாராஜ் அக்பர் வந்து இந்த சித்தாந்தத்தை தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காராம். वे नवजात शिशुओं को लोगों से अलग रखने पर वे गूंगे निकले. நவஜாத் சிசுனா பிறந்த பச்சிளம் குழந்தைங்களை வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து தனியாக வைக்கிறனால என்ன ரிசல்ட்டு கிடச்சிச்சின்னா அவங்க கூங்கேனா ஊமையாக போயிட்டாங்க, வாய் பேச தெரியாமல் போயிடுச்சு, எந்த மொழியும் குழந்தைங்க பிறக்கும்போதே கற்றுக்கிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ சாபித் ஹோகையாக்கி கிசி சிசு ஜன்ம சே கோயி பாஷா சீக்கர் நகி ஆத்தா அதை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு குழந்தையுமே பிறக்கும்போதே மொழியை கற்றுக்கிட்டு வந்து பிறக்கிறதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஈஸ்வர் பி உசே கோய் பாஷா பிரதான நா கர்த்தா கடவுள் கூட அவங்களுக்கு எந்த மொழியையும் கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தாது சித்தாந்த் இசே डिंग डांग वाद भी कहते इधर डिंग डांग वादनु சொல்வாங்க. इस सिद्धांत के अनुसार हर चीज़ की अपनी एक ध्वनि होती है. ஒரு பொருளுக்கும் அதுக்குன்னு பர்டிகுலராக ஒரு சவுண்ட் இருக்கும்.
அப்படிங்கிறாங்க. சீஸோ சே நிக்கல்னே வாலி தனியோங்கோ, அந்த பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய சவுண்டு தாது கேத்தே அதை தான் மெட்டல் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன் தாது சப்தம் சேஹி பாஷா பணிகை, இந்த தாது சத்தத்திலேருந்து தான் நமக்கு மொழி உற்பத்தி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மார்க்ஸ் முல்லர்னே இஸ் சித்தாந்துக்கோ சமர்த்தக்கு மார்க்ஸ் மில்லர் அப்படிங்கிறவர் வந்து இந்த சித்தாந்தத்தை வந்து ரொம்ப ஆதரித்தார். அவர் இந்த சித்தாந்த சைடு இருந்தார் அப்படிங்கிறாங்க. ஸ்வயம் உன்னுகோன்னு சித்தாந்துக்கோ சோடுதியா, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரே இந்த சித்தாந்த வேஸ்ட்டு இதெல்லாம் அப்படி இருக்காது அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். வே பெஹலே மான்தே தேக்கி, அவர் முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்தார். பெஹலே மான்தே தேக்கி மனுஷமே ஏ சக்தி பி ஹே, மனுஷங்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. வ ஜிஸ் சீஸ் கே சம்பர்க்குமே ஆத்தா, மனிதன் எந்த ஒரு பொருளோட சம்பர்க்குனா தொடர்பு லிங்கில் வந்தாலும் உஸ் சீஸோं के लिए उसके मुँह से एक ध्वनि निकलती है, அந்த பொருளுக்கு உண்டான சவுண்டு வந்து அவன் வாய் வழியாக வரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது இல்லை, அப்படி இல்லைன்னு கடைசியில் அவரே ஒத்துக்கிட்டார். அதெல்லாம் அப்படி இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு संकेतिक सिद्धांत பார்க்கலாம். संकेतिक सिद्धांत के हम निर्णय सिद्धांत भी कहते हैं. निर्णय सिद्धांतன்னு சொல்லுவோம் அல்லது संकेत सिद्धांतன்னு சொல்லுவோம். इस सिद्धांत के अनुसार प्राचीन काल में मनुष्य संकेतों या इशारों से अपना विचार प्रकट करते हैं. பிராச்சீன் கால் பழைய காலத்திலெல்லாம் மக்கள் வந்து அவங்களோட ஏதோ ஒரு சிக்னல் மூலியம் இஷாரேனா செய்கை மூலமாக விசார் பிரகட் அவங்களோட எண்ணங்களை வந்து வெளிக்காட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஹி பர்யாப்த் நகிகை, இது போதுமானதாக இல்லை, எல்லா இதுக்கும் பேசுகிறதுக்கு போயிட்டு எப்படி செய்கையால் பண்ணுறது அப்படின்னு. इसलिए वे एक जगह पर बैठ के बैठे होंगे, भिन्न भिन्न वस्तुओं और क्रियाओं के लिए ध्वनि संकेतों का निर्णय करके उनका प्रयोग करते हैं. அவங்க சொல்கிறாங்க, அதனால தான் அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல போய் ஒன்றா சேர்ந்து உட்காந்துக்கிட்டு பின்னன்னா மாறுபட்ட திங்ஸுங்களை வச்சு கிரியானா செய்கைகளை செஞ்சு அதில் வர்ற சவுண்டை வச்சு க்ரியேட் பண்ணி அப்புறம் நிர்ணய கற்கே உன்கா பிரயோக கர்த்தேகே, நிர்ணயம் பண்ணி அதிலிருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய ஆட்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி விதவிதமான திங்ஸில் சவுண்டை க்ரியேட் பண்ணி அந்த சவுண்டுகளில் வர்ற சவுண்டை நிர்ணயம் பண்ணி அப்புறம் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தோஷ்பூர்ண சித்தாந்த, இதுவும் இந்த சித்தாந்தம் குற்றம், இப்படியெல்லாம் எப்படியா இருக்கும், இது தப்பு அப்படின்னு அப்பயே சொல்லிட்டாங்களாம். தப் பாஷா ஹி நஹி தி, तब वे कैसे एक स्थान पर बैठे हुए कैसे ध्वनि संकेत का निर्णय कर सकेंगे, மொழியே இல்லாதப்ப எல்லாரும் எப்படி ஒன்று கூடியிருக்க முடியும், அப்புறம் எப்படி வந்து தனி சங்கேத்து நிர்ணய கர்சக்டை, எப்படி வந்து சவுண்டையும் சிக்னலையும் வச்சு அவங்க முடிவு பண்ணியிருக்க முடியும், இதெல்லாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இருந்திருக்காது அப்படின்னு. அணுக்கரன் சித்தாந்த் அல்லது அணுக்கரன் மூல்கவாத் அல்லது போபோவாதுன்னு சொல்கிறாங்க. அணுக்கரன் சித்தாந்த் இல்லைன்னா அணுக்கரன் மூலக்தாவாது அல்லது போபோவாது அப்படின்னு, மூலக்தாவாது அல்லது போபோவாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இன்னொரு டைப் ஆஃப் சித்தாந்தம். அணுக்கரன்னா இமிட்டேட் பண்ணுறது, ஒருத்தர் செய்கிறது, ஒரு குருவியோ ஒரு அனிமலோ கத்துறதை நம்ம அதே மாதிரி பண்ணி காட்டுறது. அணுக்கரன் சித்தாந்துக்கோ अनुकरणमूलकतावाद और बोबोवाद भी कहते हैं. இந்த மேலே சொற்க ஹெட்டிங் இருக்கு இல்லையா, 3 ஹெட்டிங் சொல்லியிருக்காங்க. இதையும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம், இதையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் சித்தாந்த் के अनुसार भाषा की उत्पत्ति अनुकरण से ही हुई. இந்த சித்தாந்த படி பார்த்தோம்னா அணுக்கரனால தான் மொழியே உற்பத்தி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மனுஷனை விபின்ன वस्तुओं, विभिन्न थिंग्स, वस्तुओं ना थिंग्स, वस्तुओं और प्राणियों की, प्राणीना अनिमलोட आवाज़ का अनुकरण करके कुछ शब्द बनाए हैं. ஒரு பொருளாலேயோ அல்லது அனிமலாலேயோ வந்து கொஞ்சம் வார்த்தைகளை உருவாக்கியிருக்காங்க. உன்ஹி சே பாஷா பனி, அதனால தான் மொழி வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க.
उदाहरण के लिए नद नद करने से नदी, कूकू करने से कोयल, किसी की भाषा सभी शब्द अनुकरणात्मक शब्द नहीं होता. எல்லா மொழியையும் நம்ம அத்தனை வேர்டையும் வந்துட்டு இமிட்டேட் பண்ணி பேசுகிறதுங்கிறது இம்பாசிபிள், இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஏ ஹோ சித்தாந்த் இல்லைன்னா ஷம்தனி சித்தாந்த்னு சொல்கிறாங்க, ஹார்ட் ஒர்க் அப்படின்னு. ओ ये हो सिद्धांत का हम शमधनी सिद्धांत और सम परिहार मूलक सिद्धांत भी कहते हैं. मतलब வேலை செய்யும் பொழுது அதை வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக எழுப்பக்கூடிய ஒரு சவுண்டு. மனுஷிய ஸ்ரம் கருத்தே சமய மனிதனை ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது குछ விசேஷ தனி முகுசே நிகழ்த்தே है, ஒரு ஸ்பெஷலான சவுண்டு வந்து வாய் வழியாக வெளியே வரும். इससे उनके श्रम का परिहार मिलता है. அந்த டைமில் அவங்க ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து பரிகாரம் கிடைக்கும், கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஊஃப் பீச்சோ ஐலசா, ஊ சியோ ஐலசா, ஹோ யா ஹூ ஆதி தனியோ குச் உதாரண है. இதெல்லாம் வந்து வேலை செய்யும்போது ஏற்படக்கூடிய தனியாக வந்து உதாரணமாக சொல்லியிருக்காங்க. தனினா சவுண்டுன்னு சொல்கிறது. मगर किसी भी भाषा के सभी शब्द शमधनी शब्द नहीं होते. எந்த ஒரு மொழிக்கும் அதான் ஷம்தனி ஹார்ட் ஒர்க்குனால் கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு வார்த்தையை வச்சு மொழி உருவாயிருக்குங்கிறது வந்து நடக்காத விஷயம் அப்படின்னு இதுலேயும் சொல்கிறாங்க. समन्वित रूप सिद्धांत भाषा वैज्ञानिक மொழியோட சயின்டிஸ்டான स्वीट ने भाषा उत्पत्ति संबंध में सब सिद्धांतों का सामान्य करके, சாமானியத்துனா எல்லா சித்தாந்தத்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு இந்த மொழி ஆராய்ச்சியாளர் ஸ்வீட் அப்படிங்கிறவர். எல்லா இதையும் நம்ம பார்த்துட்டு அதில் ஒரு 2-3 வந்து இது வழியாக வந்திருக்கான்னு அவர் முன்னாடி வச்சு சொல்கிறார். एक नया वाद बनाया, उनके अनुसार पहले कुछ संकेतिक शब्द, संकेतिकना ஃபஸ்ட்டு சிக்னல்னால கொஞ்சம் வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். சிக்னல் மூலியம் கொஞ்சம் சப்துக வந்திருக்கும் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் 2 சொல்கிறார். அப்புறம் வந்து அனுகரணாத்மக் இமிட்டேஷன் பண்ணுறது மூலம் கொஞ்சம் வந்திருக்கலாம். பிரத்திகாத்மக் சப்தோமே பாஷா பனிகை, இதோட குறியீடுகள் லக்ஷன் அடையாளங்களை வச்சு தான் மொழி உற்பத்தி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு சொல்லி இதனால மொழி வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. மனோபாவி व्यंजकतावाद आवेग सिद्धांत, इधर इस सिद्धांत के अनुसार हर्ष, शोक, विषम, क्रोध आदि मनोविकारों की सहज अभिव्यक्ति से जो ध्वनि उत्पत्ति हुई है उनसे भाषा का विकास हुई है. நம்ம உள் மனசுலேருந்து வெளிப்படக்கூடிய ப்ரௌடாக இருக்கிறது, சோகமாக இருக்கிறது, எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது, அப்புறம் ஹேங்க்ரி கோவமாக இருக்கிறது, இதெல்லாம் அபிவியக்தி பண்ணும்போது, இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் நம்ம முகத்து வழியாகவோ வாய் வழியாகவோ சொல்லும்போது, இப்போ அழுகைனா நான் அழுதுட்டுருக்கேன்றதை சவுண்டு போட்டு சொல்கிறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி கோவப்படுறதுக்கு ஏதாச்சும் கத்துறது, அலறது, இந்த மாதிரி சவுண்டுங்களை வச்சு மொழி வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. கிசிபி பாஷாக்கு அதே தான் சபி அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த அவங்க ஹெட்டிங்கை போட்டு இது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. கிசிபி பாஷாக்கே சபி சப்து, இது எல்லா டிப்பனிலையும் வரும். கிசிபி பாஷாக்கி சபி சப்து, எந்த ஒரு மொழிக்கும் எல்லா வார்த்தையும் அவேக் தனியும், மத்தலப் இந்த ஹெட்டிங் இந்த அவேக் தனியில் கிடைச்சிருக்க முடியாது. சப்து நகி ஹோத்தா, அதனால் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பரோட்சமாக இருக்குன்னா மறைமுகமாக வந்திருக்கோம் அப்படின்னு. பச்சோं की பாஷா, குழந்தைங்க மூலியம் பாஷா. इसमें अनुमान लगाया गया कि, இதில் என்ன ஜட்ஜ்மெண்ட் அனுமான் பண்ணியிருக்காங்க, நம்ம ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். பச்சா போல்தே சமயம் வாக்கியமே போல்தா ஹே, சொல்லும்போது குழந்தைங்க சென்டென்ஸாக சொல்லும். ஃபிர் வ வியக்கரன் ஆதி சீக்தா ஹே, அதுக்கப்புறம் அவங்க கிராமரை கற்றுக்கிட்டு
கிராமர் வைஸ் கரெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குத்தா சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில குழந்தைங்கள்லாம். அப்புறம் அது சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் நாளைக்கு சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் நாளைக்குங்கிறது நான் நாளைக்கு சாப்பிட்டேன்ல தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரப்போகிற காலத்தெல்லாம் சின்ன குழந்தைங்க சொல்லும்போது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. आज सभी जातियों में भाषा का विकास या परिवर्तन, आज सभीना सिविलाइज्ड इल्लाத पर्सन ये बहुत कम होता है, இது ரொம்பவும் குறைவு தான். ஆதுனிக் பாஷா கே சாத் மாடர்ன் மொழி கூட உன்கி பாஷா கி துல்னா, மாடர்ன் மொழி கூட இந்த உன்கி பாஷா का तुलना இந்த ஆசபை ஜாதியோட பாஷா வந்து துல்னா करके भाषा के अविकसित रूप का, अविकसितना अनडेवलपमेंट, ஏன் இது டெவலப் ஆகலை, ரூப்புக்கா பத்தா செல்தா ஹே, ஏன் இது இதோட நின்று போயிடுச்சு, இந்த வார்த்தை ஏன் இதோட நின்று போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ண முடியுது. இசே பாஷாக்கா புராணே ரூப்புக்கா பத்தா செல்தா ஹே, இதனால் அது மொழியோட பழைய வடிவத்தை நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. आधुनिक भाषाओं का इतिहास, इसके अध्ययन से इन भाषाओं के प्राचीनतम साहित्यों की, பிராச்சீனத்தோன்னா நம்ம பழைய காலத்து இதிகாசங்களை வச்சு துல்னானா கம்பேர் பண்ணுறது, அதை மேட்ச் பண்ணி கிசி பாஷா கே பிராச்சீனத்தம் ரூப்புக்கா அனுமான் கியா ஜாத்தா ஹே, அந்த பழைய காலத்தில் அவங்க வந்து மொழி வந்து எப்படி பிராச்சீனத்தம் பழசில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அனுமான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். इसके பாஷா கி உற்பத்தி கா பத்தா செல் சக்தா ஹே, இதிலேருந்து நம்ம மொழி எப்படி வந்திருக்கோம், ஆதி காலத்தில் மொழிகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சாகித்யத்தை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கிடைக்கும் அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதுங்க.